பிசாசு என்ன செய்யணும்? துரத்துற அதிகாரத்தை யார் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு? நம்முடைய கரத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்க ஒவ்வொருடைய கரத்திலும் தந்திருக்கிறார். பிசாசு அவனா போக மாட்டான், நம்ம தான் துரத்தணும். அல்லேலூயா. ஏன்னா சில நேரங்களில் பிசாசு சிந்தனையிலே, நான் கடந்த வாரத்தில் வாசித்துக்காரு, யூதாசுக்குள் என்ன செய்தான்? இருதயத்தில் ஏவுனான். இருதயத்தில் ஏவுறான். முதல்ல பிசாசு ஏவுவான், பொறாமப்படு, எரிச்சலடை, கோவப்படு, சண்டை போடு, இப்படின்னு தேவையில்லாத சிந்தனைகளை, தேவையில்லாத காரியங்கள் என்ன செய்வான்? பிசாசு முதல்ல ஏவுவான். ரெண்டாவது என்ன செய்வான்? உள்ள புகுந்து உங்களை என்ன செய்வான்? கெடுக்க பார்ப்பான். இதுதான் பிசாசோட வேலை. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த பிசாசு கொண்டு வருகிற தீய எண்ணங்களை, பாவ கிரியைகளை, தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற காரியங்களை நீங்களும் நானும் துரத்த வேண்டும். என்ன செய்ய வேண்டுங்க? துரத்த வேண்டும். அவரை துரத்தணும். துரத்தும் போது அவன் ஓடுவான். பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான் என்று வசனம் சொல்கிறது. அப்போ துரத்த வேண்டும். அடுத்ததாக தேவனை நன்றாக ஆராதிக்க வேண்டும். தேவனை நல்லா துதிக்கணும். கர்த்தருடைய நாமத்தை என்ன சொல்லி துதிக்கணும். நல்ல பிரைஸ் பண்ணணும். துதிக்கும் போது அற்புதம் நடக்கிறது. துதிக்கும் போது தேவனாய் கர்த்தர் அதிசயங்களை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனாய் கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் கேட்கிறார். ஃபாலோ, தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிவது, அப்படியே செய்வது. ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. யார் பிரவேசிப்பா? பரலோகத்தின் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன். யாராக இருந்தாலும் சரி, அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்தவர்களானாலும் சரி, வாலிபர்களானாலும் சரி, சிறுவர்களானாலும் சரி, எல்லாரும் யாருடைய சித்தத்தை செய்ய வேண்டும்? பிதாவினுடைய, தேவனுடைய சித்தத்தை. நீங்க தேவனுடைய சித்தத்தை செய்யாம நீங்க தேவனுக்காக நீங்கள் எதை செய்தாலும் அதனுடைய பேலன்ஸ் ஜீரோ. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், புரியும்படி சொல்றேன். நீங்க சுகர் மாத்திரை சாப்பிட்றீங்க, இல்லை ஏதோ ஒரு வியாதிக்கான மாத்திரையை சாப்பிட்றீங்க. அந்த மாத்திரையை, சுகர் மாத்திரையை காலையில் மத்தியானம் நைட்டுன்னு சாப்பிட்டுட்டு மாம்பழம் மல்கோவா மாம்பழம்னு அவ்வளோ மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு, இல்லை ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு டாக்டர்கிட்ட போய், சார் நீங்கள் கொடுத்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்டேன் ஆனால் சுகர் குறையவே இல்லை அப்படின்னு சொன்னால் யார் மேலே தப்பு? டாக்டர் மேலே தப்பா, நம்ம மேலே தப்பா? ஆமாம். அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாரு? அதை ஃபாலோ பண்ணணும். எங்கள் அப்பா போய் கேட்பாரு டாக்டர்கிட்ட, சார் ஏதாவது சாப்பிட்டுக்கலாமா, அதை சாப்பிட்லாமா, இதை சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்பார் டாக்டர்கிட்ட. அந்த டாக்டர் ரொம்ப கோவக்கார டாக்டர், டாக்டர் பிரேம்குமார். அவர் சொல்லுவார், இனிக்கு நாக்கில் போட்டால் இனிக்குதுன்னு எதெல்லாம் இனிக்குதோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஒரே சென்டென்ஸ், ஒரே பதில். நீ கடலை மிட்டாய் சாப்பிடாத, நீ பொரிக்கடலை எதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, அதெல்லாம் சொல்ல மாட்டார். நாக்கில் தொட்டால் எதெல்லாம் இனிக்குதோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. முடிஞ்சா? இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் நான் அதை செஞ்சேனா, இதை செஞ்சேனா, அதை பண்ணினேன், இயேசுவுக்காக இதை செஞ்சேன், பிரயோஜனம் இல்லை. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அந்நாட்களில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன். என்ன சொல்றாரு? அக்கிரம சிந்தை உள்ளவர்களே. என்ன சொல்றான்? இயேசுக்கா நான் அதை பண்ணேன், இயேசுக்கா இதை செஞ்சேன், இயேசுக்கா அதை பண்ணேன்,
ஆண்டு சொல்றாரு, ஒன்றும் இல்லை, அது பிரயோஜனம் இல்லை. அப்ப எது பிரயோஜனம்னு சொல்றாரு? தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனே. ஒவ்வொருவரும் நீங்க அதை ஆராய்ஞ்சு பார்க்கணும். நான் தேவ சித்தம் செய்கிறேன், நான் காலையிலிருந்து இரவு வரைக்கும். தேவ சித்தம் செய்யாம நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறன்றது உலகத்துக்கு தெரியும். என்ன தெரியும்? உலகத்துக்கு தெரியும். ஆனால் நமக்கு தெரியும் இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு. ஆனால் தேவன் எதை பார்க்கிறான்? மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ எதை பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கிறார். என்ன பார்க்கிறாரு? இருதயத்தை பார்க்கிறார். இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க நம்மளை பார்த்தோன்னே? சார், உங்க ஜோசப் விஜய் சிஎம் ஆயிட்டாருன்னு. என்ன விஜய்? ஜோசப் விஜய். நீங்க கிறிஸ்தவர் தாங்க. கிறிஸ்தவர் தான் என்னவா இருக்காரு? ஜோசப் விஜய் தான் என்னவா இருக்காரு? சிஎம்மா இருக்காரு. அவன் கட்டின மனைவி விட்டு இன்னொரு இடத்துல இருக்கிறான்றது நமக்கு வேதம் சொல்லுது அவன் கிறிஸ்தவனே இல்லைன்னு. அல்லேலூயா. வேதத்தின்படி யார் செய்யலையோ அவன் கிறிஸ்தவன் அல்ல. அதுதான் பைபிள் நமக்கு சொல்லுது. ஆனால் பேர் உலகம் என்ன சொல்லுது? தமிழ்நாடு என்ன சொல்கிறாங்க? ஒரு கிறிஸ்தவர் சிஎம்ஆய் வந்து விட்டார். ஆனால் நமக்கு தான் தெரியும் அவன் கிறிஸ்தவனே இல்லைன்றது. அல்லேலூயா. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சித்தத்தை யார் ஒருவன் செய்கிறானோ அவன் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறான், அவன் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளையா இருக்கிறான். நீங்க தேவ சித்தம் செய்யாம நீங்க எதை செய்தாலும் தேவன் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இதைத்தான் வசனம் நமக்கு போதிக்கிறது. அப்போ நான் ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தையும் தேவ திட்டத்தையும் நாம் செய்து அவர்களின்படி வாழும்போது கர்த்தர் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நமக்கு வைத்திருக்கிறது உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நம்மிடத்தில் சில தகுதிகளை எதிர்பார்க்கிறார். நாம் தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்று, தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்று. தேவ சித்தம் செய்யாம நாம் எதை செய்தாலும் அது தேவனுக்கு உகந்ததல்ல, தேவன் அதை விரும்பவும் இல்லை. நாம் எதற்காய் அழைக்கப்பட்டோமோ, எதற்காய் பிடிக்கப்பட்டோமோ அதை லக்கை நோக்கி தொடர்ந்து ஓட வேண்டும். தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த ட்ராக்ல, எனக்கு கொடுத்திருக்கிற பாதையில நான் ஓடி முடிக்க வேண்டும். அவன் எப்படி ஓடுறான், இவன் எப்படி ஓடுறான், முன்னால எப்படி ஓடுறான், பின்னால, அதெல்லாம் எனக்கு பார்க்க. தேவன் எனக்கு இதை ஓட சொல்லியிருக்கிறாரு, நான் ஓடி முடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அங்கே ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருவேன்னு சொல்றார். அல்லேலூயா. நாம் இங்க குறைகளை பார்த்துக்கிட்டு இல்லை, அவன் ஓடுறது இவன் ஓடுறதை பார்த்துக்கிட்டு இல்லை. தேவன் எனக்கு எதற்காக என்னை பிடித்தாரோ, எதற்காக தேவன் என்னை அழைத்தாரோ, எதற்காக இந்த பூமியில என்னை பிறக்க செய்தாரோ, தாயின் வயிற்று உருவாகணுமே எதற்காக என்னை அழைத்தாரோ அந்த அழைப்புக்கு நான் பாத்திரவானாய் நடக்க வேண்டும். சில நேரங்களில் தெரியாது, சில நேரங்களில் புரியாது, சில நேரங்களில் யாருக்கு அது நம்ம செய்கிற காரியங்கள் தெரியாமல் இருக்கலாம், மதிப்பு இல்லாமல் இருக்கலாம், நம்ம கனம் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை கனம் பண்ணுகிறவர், உங்களை ஆசீர்வதிக்கிறவர் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மரம், மாமரம் இருக்கிறது. இந்த மாமரம் வெளியிலே அழகான கனிகளை, நல்ல இனிப்பான கனிகளை கொடுக்கிறது என்று சொன்னால், பூமிக்கு அடியில் இருக்கிற வேரானது நல்ல சாரமாய் உறிஞ்சி அதை உள்ளே மேலே அனுப்புறதுனால அது கனி கொடுக்குது. அல்லேலூயா. இங்க மண்ணு சரியில்லை அப்படின்னா கனி சரியா வராது. கீழே தண்ணி உப்பு தண்ணியா இருந்துச்சுன்னு சொன்னா அது தனி கனி என்னவா வராது, அது நல்ல கனியா வராது. அப்போ அடியில ஒரு வேலை நடக்குது, மேலே கிரியை காண்கிறோம். நாம் தேவனுக்கு முன்பாக அவருக்குள்ள மறைந்து கொண்டு நாம் செய்கிற காரியங்கள் ஆண்டவர் வெளியரங்கமாய் பலன் அளிக்கிறார். அல்லேலூயா. அந்தரங்கத்தில் இருக்கிற உன்னுடைய ஜெபம் வெளியரங்கமான பலனை உனக்கு கொடுக்கும். அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆயத்தம் பண்ணினவைகளை நாம் பெற்று அனுபவிக்கும்படியாகத்தான் கர்த்தர் இந்த பூலோகத்தில் நம்மை வைத்திருக்கிறாரே தவிர, நாம் பிரச்சனையோடு கூட, வேதனையோடு கூட, கண்ணீரோடு கூட, கலக்கத்தோடு கூட கல்லறைக்கு போக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார். ஒரு சில வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம், மத்தேயு 22 4வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் 4வது வசனத்தை. அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துகளும்
அடிக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று ஆள் அனுப்பினான். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாமே ஆயத்தமா இருக்கிறது. எல்லாமே என்னவா இருக்கிறது? ஆயத்தமா இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்து தான் நம்மளை அழைப்பார். நன்றாய் கவனிங்கள் இந்த வசனத்தை. உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாவற்றையும் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களுக்கு பொருளாதாரம் வேணுமா? உங்களுக்கு சுகம் வேணுமா? உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மைகள் வேண்டுமா? உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அவ்வளவற்றையும் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் போராட வேண்டாம், நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டாம், நீங்கள் ஒன்றும் அழுத வேணாம், உருள வேணாம், பரள வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். என் தேவனாய் கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகளை உணரவும் இல்லை. ஆதியிலே தேவன் நமக்கு சகலவற்றையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். பிற்பர் எல்லாமே ஆயத்தம் பண்ணப்பட்டதுகள். உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ தேவன் ஆயத்தம் வைத்திருக்கிறார். தம்பி கொஞ்சம் உட்கார், உனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு தேவன் அல்ல, சகலவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த காலவெளியில் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒன்று காரியத்தை இந்த காலவெளியில் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். என்னுடைய தேவன் எனக்கு தேவையானவைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பொருளாதார பிரச்சனையா, சுகத்தில் பிரச்சனையா, குடும்பத்தில் பிரச்சனையா, சொத்தில் பிரச்சனையா, பிள்ளைகளோட வாழ்க்கையில் பிரச்சனையா, குடும்ப உறவுகளில் பிரச்சனையா, எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வை என் தேவனாய் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இதே வசனத்தை 8ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த வசனத்தை நிறைய இடத்துல கர்த்தர் சொல்றாரு. அதே அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு என்னவாக மாறவில்லை, அபாத்திரமாய் போனார்கள். திரும்பவும் சொல்ற, கல்யாண விருந்து என்னவா இருக்கிறது? ஆயத்தமாயிடுச்சு, ஆயத்தமாயிடுச்சு, ஆயத்தமாயிடுச்சு. உங்களுக்கு தேவன் சகலவற்றையும் ஆயத்தம் பண்ணி விட்டார். உங்க குடும்பத்துக்கு என்ன வேணுமோ கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களுடைய ஊழியத்துக்கு என்ன வேணுமோ ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்க பிள்ளைகளுக்கு என்ன வேணுமோ ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். லூக்காவுக்கு இது அதே வசனம் திரும்ப சொல்றாரு. லூக்காவுக்கு வாங்க. இந்த வசனம் திரும்ப திரும்ப நீங்கள் வாசித்து அதோட இருதயத்தில் நீங்கள் அதிகமாக தியானிங்க. லூக்கா 14:16 வசனத்தை வாசிங்க. 16. அதற்கு அவன், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். 17. விருந்து வேளையில் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவரிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இருதயத்தின் ஆழத்தினுடைய காலையில் நீங்கள் சொல்லுங்க, தேவன் எனக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். என் குடும்பத்துக்கு என்ன வேணுமோ அதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். என் பிள்ளைகளுக்கு என்ன வேண்டுமோ அதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். என் எதிர்காலத்துக்கு என்ன வேணுமோ கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். என் வேலைக்கு என்ன வேணுமோ கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். என் பிள்ளைகளுக்கு என்ன வேணுமோ கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இனி போய் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும், இனி போய் ஒன்று ஆயத்தப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், சங்கீதம் புஸ்தகம் 24வது சங்கீதம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 24:1 வாசிங்க. பூமியும் அது நிறைவும் அதன் குடிகளும் கர்த்தருடைய. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதனுடைய குடிகளும் கர்த்தருடைய. பூமியினுடைய நிறைவு யாருடையது? சொல்லுங்க, யாருடையது? கர்த்தருடையது. நல்ல கவனிங்க. இந்த பூமியில எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மண்ணை தோண்டுனா என்ன வருது? தங்கம். பூமியை தோண்டுனா என்ன வருது? பெட்ரோல் வருது. இங்க நிலத்துல என்ன செய்யறாங்க? விதைக்கிறாங்க, கனி கொடுக்குது. எல்லாமே இந்த பூமியில காண்கிறது எல்லாமே யாருடையதா இருக்கிறது? கர்த்தருடையதா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடையது. இதை யாருக்கென்று கர்த்தர் படைத்தார்? எனக்கென்று கர்த்தர் படைத்தார். எனக்கென்று படைத்தார்.
என் தேவன் எனக்கென்று படைத்தார், என் கர்த்தர் எனக்கென்று படைத்தார். சகலமும் பூமியில காண்கிற எல்லாமே சகலமும் எனக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை கர்த்தர் எனக்கு தருவார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு தருவார் பூமியை. இன்னொரு வசனத்தை காட்டுறேன். சங்கீதம் 50:12 வாசிங்க. சங்கீதம் 50:12. உனக்கு சொல்லேன், பூமியும் அது நிறைவும் என்னுடைய. பூமியும் அது நிறைவும், காண்கிற எல்லாமே கர்த்தருடையது. எல்லாம் யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தர் எல்லாவற்றையும் யாருக்கென்று படைத்தார்? எனக்கென்று படைத்தார். நல்லா சொல்லணும், இருதயத்தின் ஆழத்தில் விசுவாசிக்கணும். என் தேவன் எனக்கு குறைவாக ஒன்றும் வைக்கவில்லை, எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக்கி வைத்திருக்கிறார். ஒரு நிறைவுள்ள தேவன், ஒரு பூரணம் உள்ள கர்த்தர். நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து பூரணம் உள்ளவர், அவர் சம்பூரணம் உள்ளவர். வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சொன்னார். பூமியில காண்கிற எல்லாமே என்னுடையது என்று சொன்னார். அதை யாருக்கென்று கொடுத்தார்? மனுஷனுக்கென்று கொடுத்தார். யாரு? எனக்குன்னு கொடுத்திருக்கிறேன். அப்போ என் தேவன் எனக்கு சகலவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சுகத்தை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை, விடுதலையை, ரட்சிப்பை, பொருளாதாரத்தை, எல்லா காரியங்களையும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்மை அழைத்த தேவன் பூரணம் உள்ளவர், நம்முடைய அழைத்த தேவன் நிறைவு உள்ளவர். அவர் எதை கேட்டாலும் கொடுக்கிற கர்த்தர். ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுக்கப்படும். நம்முடைய ஆண்டவர் நிறைவுள்ள ஆண்டவர். ஒரு முறை ஒரு ஊழியக்காரரை சந்தித்தேன். இங்கே வந்திருந்தார், என்னை பார்க்க வந்திருந்தார். வந்திருக்கும் போது அவர் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்கிட்ட பணம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சரின்னு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவர் ஆர்டர் சொல்லக்குள்ள நான் அவருக்கு ஆர்டர் சொல்லிட்டேன். ஒரு 3 பரோட்டா கொடுங்க, ஒரு ஆம்லேட் கொடுங்க. ஏன்னா என் காசு கம்மியாகி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். 3 பரோட்டா, ஒரு ஆம்லேட். இப்போ என் காசு நிறையா இருந்தால் சொல்லுவேன், பாஸ்டர் உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணுங்க, என்கிட்ட என்ன இருக்குது? காசு இருக்குது. நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் கொடுக்கறதுக்கான பணம் என்கிட்ட இருக்குது, நீங்கள் நல்லா செய்யுங்க, ஆர்டர் பண்ணுங்க. இப்போ என்கிட்ட பணம் கம்மியாக இருக்கிறனால என்ன சொல்கிறேன், அவர் ஆர்டர் போடுறதுக்குள்ள நான் ஆர்டர் கொடுத்துட்டேன். அவருக்கு 3 பரோட்டா, ஒரு ஆம்லேட் கொடுங்க அப்படின்னு. ஏன்டா என்கிட்ட இல்லை. இப்போ ஆர்டர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட இருக்கு, எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுன்றாரு, நான் கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன்றாரு. ஏனென்றால் அவர் சகலவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சகலவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் தொழிலுக்கு, உங்கள் வியாபாரத்துக்கு, உங்களுடைய வேலை ஸ்தலத்துக்கு என்னென்ன வேணுமோ சகலவற்றையும் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இது ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52வது அதிகாரம். ஏசாயா 52 1-2 வசனத்தை வாசி. எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? எடுக்கலைன்னா நீங்க ஸ்கிரீன்ல பாருங்க. எலும்பு எலும்பு உடுத்திக்கொள், இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. இப்போ ஆண்டவர் சொன்னாரு, சகலவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன்னு சொன்னாரு. 2வது சொன்னாரு, எல்லாமே என்னிடத்துல இருக்கு, உனக்கு கொடுக்க வேண்டியது எல்லாமே என்கிட்ட இருக்கு, நீ என்ன கேட்டாலும் அதை கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? சகல வல்லமையும் அதிகாரமும் என்கிட்ட இருக்கு, ஏனால் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது அப்படின்னு சொன்னார். கவனிங்க, இப்போ அவர் சொல்றாரு, நான் ஆயத்தம் பண்ணிட்டேன், உனக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருக்கிறேன். இப்போ கிளைம் பண்றது, பெற்றுக்கொள்ளுகிறது யார் என்று சொன்னால் நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். இப்ப எழும்பி பெற்றுக்கொள்ள வேண்டியது யாரு? நான் தான். அது ஆண்டவர் நம்மகிட்ட கொடுத்திருக்கிறார். நீ தான் எழும்பணும், நீ தான் போய் கிளைம் பண்ணணும், நீங்க தான் போய் பெற்றுக்கொள்ளணும்.
நீங்க தான் போய் இதை சுதந்திரிக்கணும், நீங்க தான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளணும். எரிகோ கோட்டையை இடிச்சு போடுறது அவருடைய வல்லமை, உள்ளே போய் சுதந்திரிக்கிறது உங்களுடைய பலன், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை, நீங்க செய்ய வேண்டியது. அல்லேலூயா. கானானியரை அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கான பலத்தை கொடுக்கிற கர்த்தர், நீங்கள் தான் கானானுக்குள் பிரவேசித்து அங்கே இருக்கிற ஆதிக்குடிகளை விரட்ட வேண்டியது வேலை. யார் வேலை? என்னுடைய வேலை, ஏன் வேலை. இப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் சகலவற்றையும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. இப்போ எழும்பி எழும்பி பெற்றுக்கொள்ள வேண்டியது நான் தானே தவிர ஆண்டவர் அல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் பார்த்து கொடுக்கட்டும், ஏசப்பா பார்த்து கொடுக்கட்டும், கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும், சென்ட்ரிங்க போட்டு வச்சா எப்படி கூரையை பிக்க முடியும்? இன்னைக்கு அநேகருடைய எண்ணம் என்னன்னா, கடவுள் பார்த்து கொடுப்பாரு, கடவுள் பார்த்து ஏதாவது செய்வாரு, கடவுள் பார்த்து ஏதாவது தருவாரு. இல்லை, சகலவற்றையும் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். விருந்துக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார் கர்த்தர். வாங்க, பெற்றுக்கொள்ளுங்க, வாங்க எடுத்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு அழைக்கிறார். ஆனால் அவர்களோ, நீங்கள் இந்த லூக்காளின் சுவிசேஷத்திலும் மத்தேயுவின் சுவிசேஷத்திலும் நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க, அங்க பைபிள் சொல்லுது, அவர்கள் உதாசீனப்படுத்தினார்கள், உதாசீனப்படுத்தினார்கள். இன்றைக்கு அநேக நேரங்களில் தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. ஆண்டவர் சகலவற்றையும் ஆயத்தம் வைத்திருக்கிறார், நம்முடைய தேவனுடைய ஆவியின் வல்லமையில நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அறிந்திருந்தும் நாம் இன்னும் அந்த தரித்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இன்னும் அந்த பலகீனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இன்னும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுவராது இருக்கிறோம், இன்னும் அந்த வேதனையின் கண்ணீரிலிருந்து வெளியே வரல. காரணம் என்னன்னா, தேவன் எனக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் எனக்கு என்னன்னே தெரியல, என்னத்தை வச்சிருக்கிற எனக்கு தெரியல. அவர் சொல்றாரு, வா பெற்றுக்கொள், எழும்பி வா, எழும்பி என்னிடத்துல வா, நான் உனக்கு என்ன செய்யறேன், சகலவற்றையும் நான் செய்யறேன், வைத்திருக்கிறேன். 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 யோவான் 1:5. தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. போதும். தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? ஒளியா இருக்கிறார். நீங்கள்லாம் யாருடைய பிள்ளைகள்? ஒளியின் பிள்ளை. எல்லாம் சத்தமா சொல்ல, நான் ஒளியின் பிள்ளை, நான் ஒளியின் பிள்ளை. இந்த ஒளியின் தேவன் எப்படி செயல்பட்டார் என்று சொன்னால், ஆதியாகமம் புஸ்தகத்துக்கு வாங்க, 1ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 1வது அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? தேவன் என்ன சொன்னாரு? வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. 2வது வசனம் என்ன சொல்லுது? பூமியானது, 2வது வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். உண்மை என்ன? உண்மை என்ன? பூமியின் மேல என்ன இருந்தது? இருள் இருந்துச்சு. பூமியில் என்ன இருந்துச்சுங்க? இருள் இருந்தது. உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறது உண்மை, பண கஷ்டம் இருக்கிறது உண்மை, பலகீனம் இருக்கிறது உண்மை, உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சூழ்நிலைகளை எதிர்கொள்கிறது உண்மைதான். மாமியார்கிட்ட நல்லபடியா பேர் வாங்கிறது கஷ்டம்தான், அப்படிதானே? நாத்தனார்கிட்ட மருமக, மாமியார், வேலை செய்கிற இடத்துல ஓனர்கிட்ட, மேனேஜர்கிட்ட, சக ஊழியர்களிடத்தில் நல்ல பேர் வாங்கிறது கஷ்டம்தான், பிரச்சனை இருக்கிறது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் எப்படி டீல் பண்ணார்? ஆண்டவர் என்ன சொன்னார்? ஐயோ பூமியில் இருள் இருக்கிறதே, பூமியில் இருள் சூழ்ந்திருக்கிறதே அப்படின்னு சொல்லல. இருளை பார்த்த உடனே கர்த்தர் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். இந்த உண்மையை அவர் வியாக்கியானம் பண்ணல, இந்த உண்மைக்கு ஒரு விளக்க உரை எழுதல, இந்த உண்மைக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கல, இந்த உண்மைக்கு ஒரு பெரிய கட்டுரை எழுதல. உண்மைதான். ஆனால் உண்மைக்கு மாறாக தேவனுடைய வல்லமையினுடைய வார்த்தை போன போது அங்கே அற்புதம் நடந்தது. உங்க வாழ்க்கையில் சில நேரங்கள் உண்மைகள் இருக்கும், அந்த உண்மையை தேவனுடைய சத்தியத்தினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும்.
அல்லேலூயா. இதுதான் நாம் எழும்பி தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற காரியங்கள். உண்மை இருள் இருக்கிறது. 2வது வசனம் சொல்லுது, பூமியின் மேல் என்ன இருந்தது? இருள் இருந்தது. உடனே கர்த்தர் வந்து இருள் இருக்கிறது, என்ன செய்வது என்று தெரியவில்லை, பிதாவே என்ன செய்வது, பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்வதுன்னு சொல்லி உட்கார்ந்து கமிட்டி போட்டு மீட்டிங் போடலை. ஆவியானவர் துணையோடு கூட கர்த்தர் சொல்றாரு, வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. சொல்லுங்க, வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அல்லேலூயா. இந்த அதிகாரம் உள்ள வார்த்தையைத்தான் உங்ககிட்ட கொடுத்திருக்கிறாரு என்ற வசனம் சொல்கிறது. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. இருளை பார்த்து வெளிச்சத்தை உதிக்க செய்கிற வல்லமை என்கிட்ட கொடுத்திருக்கிறாரு. பிரச்சனையை பார்த்து பிரச்சனையை மேற்கொள்கிற அதிகாரத்தை என்கிட்ட கொடுத்திருக்கிறாரு. சூழ்நிலைகளை மேற்கொள்கிறதான அதிகாரத்தின் வல்லமை எனக்கு தந்திருக்கிறாரு. வியாதியின் பலகீனத்தை துரத்துகிற வல்லமையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரு. தரித்திரத்தை துரத்துகிற வல்லமையின் அதிகாரத்தை எனக்கு தந்திருக்கிறாரு. என் பொருளாதார பிரச்சனைகளை மாற்றுகிற வல்லமையின் அதிகாரத்தை எனக்கு தந்திருக்கிறாரு. நான் தேவனுடைய வார்த்தை கொண்டு சொல்லும் போது அது வேலை செய்யும். அது வேலை செய்யும், வேலை செய்யும், வேலை செய்யும். சொல்லலை இன்னும், நீங்கள் சொல்ல பயப்படுறீங்க, ஏதோ ஆகி போயிருமோ அப்படின்னு, ஏதோ ஒன்று நடந்துருமோன்னு பயப்படுறீங்க. இல்லை, சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? சொல்லுங்க. சொல்ல பயப்படாதீங்க. சொன்னால் நடக்காமல் போச்சுன்னா என்ன ஆகுன்னு பயப்படுறீங்க. இல்லை, சொல்லி பாருங்க. நம்ம ஊரில் சொல்லுவேன், 100 பேரை கொண்டாதான் ஒரு டாக்டர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? 100 பேரை கொண்டாதான் டாக்டர். 100 பேர் கொடுத்து பார்த்து, இந்த மருந்து கொடுத்து பார்க்குறேன், செத்து போகிறேன், இனிமேல் இந்த மருந்து கொடுக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுறேன். அதே மாதிரி சொல்லுங்க, அது நடக்கும். விசுவாசத்தோட சொல்லுங்க, விசுவாசத்தோட பேசுங்க. உங்கள் பிரச்சனையை பார்த்து பேசுங்க, உங்கள் சூழ்நிலையை பார்த்து பேசுங்க. ஒன்றுமே இல்லாட்டாலும் தேவன் உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்டாக்குகிற கர்த்தராக இருக்கிறார். எவ்வளவு தேவன் ஞானம் உள்ளவர், எவ்வளவு தேவன் வல்லமை உள்ளவர். இங்கே போங்க, நீங்கள் போகும்போது நல்ல சுத்தமான ஒரு மண், மம்பட்டி வச்சுக்கல் புல்லுகள் இல்லாத ஒரு மண், ஒரு கையளவு எடுங்க. சுத்தமான மண், கையளவு மண் எடுங்க. வீட்டில் போய் வைங்க. ஒரு டப்பாவில் போடுங்க, இல்லை ஒரு தொட்டியில் போடுங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. 5வது நாள் ஒரு செடி, ஏதோ ஒரு செடி வளருது, ஏதோ ஒரு புல் வளருது, ஏதோ ஒன்று உருவாகுது. பாருங்கள், உங்கள் கைக்கு அந்த மண்ணில் எத்தனை விதை இருக்குன்னு தெரியாது, ஆனால் அந்த மண்ணில் தேவன் விதையை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்கள் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அது விதை வளருது. மண்ணில் உட்காந்து நீங்கள் தேடி தேடி பாருங்கள், எத்தனை விதை இருக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. மண்ணை நல்லா அலசிட்டு போடுங்க, விதை வந்துடும். கர்த்தர் வச்சிருக்கிறது. உங்களுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களுக்கு எல்லாவற்றையும் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கிளைம் பண்ணுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டு சொல்ல, எழும்பு எழும்பு, கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனை விட்டு தூரம் போயிட்டோம். தேவனுடைய வசனத்தை விட்டு தூரம் போயிட்டோம். தேவனுடைய வார்த்தையை விட்டு தூரம் போயிட்டோம். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம், சபைக்கு வருகிறோம்னு சொல்லுவோம். ஆனால் தேவனோடு கூட நமக்குள்ளதான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவு என்னவாய் போகிறது? புளிச்சு போயிடுச்சு. இல்லை, சிலருக்கு கசந்து போயிடுச்சு, சிலருக்கு அதனால் என்னென்ன தெரியாமல் போயிடுச்சு. இல்லை, என் தேவனாய் கர்த்தர் உங்களை திரும்பவும் அவரிடத்திலே அழைக்கிறார். நீ என்கிட்ட வா. அல்ல வாசித்த வசனத்தின் போல, ஆதியில் இருந்த அன்பை விட்டாய், உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, நீ என்கிட்ட வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். என்னைக்கெல்லாம் நீங்கள் தகப்பனோடு இருக்கிறீர்களோ அன்றைக்கெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். என்றைக்கு நீங்கள் தகப்பனை விட்டு தூரம் போகிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறீர்கள். இதுதான் சத்தியம் சொல்லுகிற வார்த்தை. இன்றைக்கு தேவனை விட்டு நாம் தூரம் போகிறோமோ, நம்முடைய பலத்தை நம்பி, நம்ம ஞானத்தை நம்பி, நம்ம அறிவை நம்பி, நம்முடைய திறமைகளை நம்பி, நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறதான பொட்டென்ஷியலை நம்பி, எனக்கு ஆள் பலத்தை நம்பி நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன். கடைசியில் முடிவு என்ன அப்படின்னா அது 0. நீங்கள் தகப்பனோடு வாழும்போது, இயேசு கிறிஸ்துவினுடைய ஐக்கியத்தில் இருக்கும்போது, அவர் உங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார், உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இளையகுமாரன் என்ன செய்தான்? தகப்பனை விட்டு தூரம் போனான். தகப்பனை விட்டு என்ன செய்தான்?
கொண்டு போன பணத்தை எல்லாம் ஆஸ்தியெல்லாம் அழிச்சிட்டான். இப்போ என்ன கிடைக்கல அவனுக்கு? சாப்பாடு இல்லை. அங்கே ஒரு குடியானவர்கிட்ட போய் என்ன செய்கிறான்? பன்றி மேய்க்கும்படியாக கேட்கிறான். அங்கே பன்றியை மேய்க்கிறான். அந்த பன்னிக்கு வச்ச தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. இப்பந்தான் அவன் சொல்றான், வாசிக்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17வது வசனம். லூக்கா 15 வாசிக்குமா. அவனுக்கு புத்தி தெளிந்த போது கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை வாசிக்கும் போது ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. 15-17 எத்தனையோ பேருக்கு, என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு என்ன சாப்பாடாம்? பூர்த்தியான சாப்பாடு. நல்லா இலை போட்டு, நல்ல காய் வச்சு, அப்பளம் வச்சு, பருப்பு போட்டு, சாம்பார் போட்டு, வத்த குழம்பு ஊற்றி, ரசம் ஊற்றி, மோர் ஊற்றி, அங்கே ஒரு சாப்பாடு நடக்குது. இந்த பக்கம் என்ன நடக்குது? மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. இங்கிட்ட ஒன்று நடக்குது. எங்க தகப்பனுடைய வீட்டில் யாருக்கு? வீட்டில் இருக்கிற உரிமையாளர்களுக்கு அல்ல, வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்களுக்கு, சர்வெண்ட்டுக்கு என்ன சாப்பாடு? பூர்த்தியான சாப்பாடு எங்க அப்பா வீட்டில் இருக்குது. நானும் இங்க என்ன செய்யறேன்? பசியால் சாகிறேன். வசனத்தை கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். நீங்களும் நான் ராஜாதி ராஜாவோட பிள்ளைங்க. இன்னைக்கு அவன் தகப்பனை விட்டு போனதுனால அவனுக்கு பன்னிக்கு வச்ச தவிடு கூட கிடைக்கல. ஆனா அப்பா வீட்டில் இருக்கிற வேலைக்காரனுக்கு சூப்பர் சாப்பாடு கிடைக்குது. சூப்பர் சாப்பாடு கிடைக்குது. இன்றைக்கு நிறைய நேரங்களில் நாம் தகப்பனை விட்டு பிரிந்து போக நினைக்கிறோம். என் சுய முயற்சினாலும், சுய பலத்தினாலும், சுய ஞானத்தினாலும், சுய அறிவினாலும், நான் படித்திருக்கிற படிப்பினாலும், எனக்கு இருக்கிற வேலையினாலும், எனக்கு இருக்கிற சம்பாத்தியத்தினாலும் நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன். ஆண்டவர் சொல்றாரு இந்த வசனத்துல, நீ தகப்பனிடத்துல திரும்பி வர வேணும்ன்றத கர்த்தர் விரும்புறாரு. அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம் 18. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். நான் எழுந்து திரும்பி தகப்பனிடத்தில் போவேன். ஆட்ட வரணுமா? தகப்பன்ட்ட வரணும், அப்பாட்ட வரணும். ராஜாதி ராஜா, சர்வவல்ல தேவன், வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சொன்னவர், பூமி அது நிறைவும் என்னுடையது என்று சொன்னவர், வார்த்தையினால் வல்லமையால் உண்டாக்கப்பட்ட நீங்கள் தேவனிடத்திற்கு திரும்பி வர வேண்டும். திரும்பி வர வேண்டும். உங்கள் சுய பலத்தினால் ஓடி பார்த்தீங்க, சுய பலத்தினால் செஞ்சு பார்த்தீங்க, சாதிச்சிட்டீங்களா அப்படின்னா இல்லை. எதை சாதித்தோம்? நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை எல்லாம் ஒரு பொத்தலான பைகளில் போடுறது போல அது ஒழுகி போயிடுது. நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியமானது வட்டி கடைக்காரனுக்கும் தவணைக்காரனுக்கும் அநியாயமாய் போய்கிட்டு இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்கிட்ட வா, என் சமூகத்துக்கு வா, முதலாவது என்கிட்ட உட்காரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதலாவது சொல்லுங்க பக்கத்தில், முதலாவது தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட். சர்வவல்ல தேவன், அவர்தான் ராஜா. அவரை தேடுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுனா இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும். நீ 100 ரூபா கேட்டீங்கன்னா என் அப்பா 100 ரூபா தரமாட்டாரு, 200 ரூபா தருவார். 200 ரூபா கேட்டால் 500 ரூபா தருவார். 1000 ரூபா கேட்டால் எவ்வளோ நாளும் தருவார். ஏனென்றால் சகலமும் ஒரு இடத்துல இருக்கிறது. நீங்கள் யாரை தேடணும்? தேவனை தேடணும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறீங்களா? நான் என்ன சொல்றேன், கிறிஸ்தவ பேரை வைக்கிறதுனாலோ, கிறிஸ்தவ சபையில் ஒரு பெந்தேகு சபையில் அங்கத்தினராக இருக்கிறது முக்கியம் இல்லை. நான் தேவனோடு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேனா நான் முக்கியம். அல்லேலூயா. தேவனோட ஐக்கியத்தில் இருக்கிறேனா என்றது முக்கியம். தேவனோட ஐக்கியம் இல்லைன்னா நாம் தேவனிடத்தில் எதையும் நம்ம என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது.
நீ தேவனோட ஐக்கியத்தில் இருக்கணும். தேவனோடு கூட நீங்கள் பேசணும். தேவனோடு கூட உறவு வச்சுக்கிறணும். உங்களுடைய நேரம், உங்களுடைய காலம், உங்களுடைய வேலை எல்லாம் தேவனோடு இருக்கணும். தேவனுக்கு சித்தமானவைகளை செய்ய, தேவனுக்கு பிரியமானவைகளை செய்ய நம்முடைய இருதயம், நம்முடைய மனது, நம்முடைய வாஞ்சிக்கணும். அல்லேலூயா. அது சொல்றாரு 20ஆம் வசனத்தில், நான் எழுந்து புறப்பட்டு என் தகப்பனிடத்திற்கு வந்தேன். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். என் தகப்பன் எப்படிப்பட்டவர்? மன்னிக்கிற தேவன். என் தகப்பன் எப்படிப்பட்டவர்? இரக்கம் உள்ள தேவன். என் தகப்பன் எப்படிப்பட்டவர்? சாந்த குணம் உள்ள தேவன். என் தகப்பனிடத்தில் நீங்கள் திரும்பி வரும் பொழுது, ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, நான் உனக்கு முதலிடம் கொடுக்குறேன், உண்மை நான் தேடுறேன், உண்மை நான் வாஞ்சிக்கிறேன், உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன், உங்களுடைய வசனத்தை தியானிக்கிறேன், உங்களுடைய வசனத்தை மட்டும் நடக்கிறேன்னு எங்க தேவ சமூகத்துக்கு நீங்கள் வருகிறீர்களோ, திரும்பி வந்தபோது அவர் ஏற்றுக்கொள்கிறார். நிச்சயமாகவே அப்பாவுக்கு நியூஸ் வந்திருக்கும், ஓ மகன் அங்கே நிற்கிறான், ஓ மகன் இங்கே கிடக்கிறான், ஓ மகன் அங்கே நினைக்கிறான், செய்தி கிடைச்சிருக்கும். நான் தகப்பன் தேடி ஓடலை, ஏற்கனவே அவனுக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுத்துட்டாரு. திரும்பி வர வேண்டியது மகனுக்காய் அவர் காத்திருந்தார். எப்படி இருந்தாருங்க? மகனுக்காக காத்திருந்தார். மகனுக்காக காத்திருந்தார். இந்த கவனிங்க, இந்த சம்பவத்தை நீங்கள் மனக்கண்ணில் கொண்டு வாங்க. குளிச்சு எத்தனை நாளாச்சோ தெரியல, அவன் ஷேவ் பண்ணி எத்தனை நாளாச்சோ தெரியல, அவன் முடிவெட்டி எத்தனை நாளாச்சோ தெரியல, அவன் ட்ரெஸ்ஸை மாற்றி எத்தனை நாளாச்சோ தெரியல. அவன் பார்க்கும்போது எப்படி இருந்திருப்பான்? ரொம்ப மோசமாக இருந்திருப்பான். ஆனால் கவனிங்க, நம்முடைய தகப்பனுக்கு பிள்ளை தூரத்தில் வரும்போது, பக்கத்தில் சொல்லல, பைபிள் வசனம் சொல்லுது தூரத்தில் வரும்போது அவனை கண்டு. தூரம், பக்கத்தில் சொல்லல. எப்படிங்க? தூரத்தில் வரும்போது அப்பா பார்த்துட்டாரு, வர்றது என் மகன் தாண்டா. எங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை மனம் திரும்புற ஆண்டவரேன்னு சொன்னா போதும், ஓடி வந்து உங்களை கட்டி அணைச்சுக்கிறார். இந்த பாவத்திலிருந்து விழுகிறேன்னு சொன்னா போதும், இந்த அக்கிரமத்திலிருந்து விழுகிறேன்னு சொன்னா போதும், ஆண்டவரே நமக்கு பிரியம் இல்லாத இனிமே நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரேன்னு சொன்னா போதும், அவர் ஓடி வந்து உங்களை கட்டி அணைத்துக் கொள்ளுவார். அந்தரங்க பாவத்தில் சிக்கி நிற்கிறீங்களா? தேவனு அருவருக்கிற காரியத்தை செய்கிறீங்களா? தேவனுக்கு பிரியம் இல்லாத வேலைகளை செஞ்சுட்டு இருக்கீங்களா? அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு தெரியாது, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே பரத்துக்கு விரோதமாகும் உமக்கு விரோதமான பாவம் செய்தேன், மனம் திரும்பினா போதும் ஓடி வந்து கட்டி அணைத்து கொள்ளுகிற தேவன். அல்லேலூயா. சரி, அப்பா வந்தவுடனே நானா இருந்த என்ன கேட்பேன்? எப்சிபாட்ட ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு வாமன்னா வந்த பிறகு கணக்கு கேட்பேன். என்ன பண்ண, என்ன செஞ்ச, என்ன சாப்பிட்ட, எதுக்கு இவ்வளவு செலவு பண்ண, அப்படி 100 கணக்கு கேட்பேன். ஆனால் என் தகப்பன் ஆண்டவர் செய்த பாவத்திற்கும் செய்த அக்கிரமங்களுக்கும் செய்த காரியத்தையும் ஆண்டவர் கேட்கவே இல்லையா? அல்லேலூயா. கேட்டாரா? ஏன்டா இவ்வளோ சொத்து கொண்டு போனேடா, அழிச்சிட்டு வந்துட்டியாடா, ஏதோ மிச்சம் மீதி வச்சிருக்கியாடா? கேட்கல. என்னென்னலாம் பாவம் பண்ணன்னு கேட்கல, ஏதாவது பண்ணேன்னு கேட்கல. சொல்றாரு, அவனை அணைத்து கொண்டு அவனை முத்தம் செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய பாவங்களை நினைவுறுகிற தேவன் அல்ல, மேற்குக்கும் கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக நம்முடைய பாவங்களை விட்டு நம்மை விளக்கினார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் கடலின் ஆழத்திலே கொண்டு போய் மூடி போட்டார் என்று வேதம் சொல்கிறது. உங்களுடைய பழைய பாவத்தை, பழைய அக்கிரமங்களை கர்த்தர் கேட்கிறவர் அல்ல, அவைகளை மன்னித்து மறந்து தம்முடைய பிள்ளையாக கர்த்தர் ஏற்றுக்கொள்கிற ஆண்டவர். தகப்பனுடைய அன்பை குறித்து சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்ற வசனம் நமக்கு சொல்லுது. மட்டுமல்ல, இனிமேல் வீட்டு பக்கம் வராத, வந்து வேலைக்கிழமை சாப்பிட்டுட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லல. என்ன செய்தாராம்? வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது 22, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை அழைத்து நோக்கி, நீங்கள் என்ன கொண்டு வாங்க? உயர்ந்த வஸ்திரம், பெஸ்ட். என்ன கொண்டு வந்து கொடுங்க? உயர்ந்த வஸ்திரம். யாருக்கு? யாருக்கு? சொத்தெல்லாம் அழிச்சவனுக்கு, நஷ்டப்படுத்தினவனுக்கு, வேதனைப்படுத்தினவனுக்கு, தகப்பனை அவமானப்படுத்தினவனுக்கு,
தகப்பனை அழுக வச்சவனுக்கு தகப்பன் கொடுக்கிற பெஸ்ட் எது? என்ன கொடுக்கிறாராம்? உயர்ந்த வஸ்திரத்தை இவனுக்கு உடுத்துங்கள், உயர்ந்த வஸ்திரம். அடுத்து என்ன சொல்றாரு? அவன் கைகளுக்கு என்ன போடுங்க? மோதிரத்தை போடுங்க. மோதிரம் என்பது அதிகாரத்தை குறிக்கிறது. மோதிரம் என்பதை குறிக்கிறது? அதிகாரத்தை குறிக்கிறது. மோதிரம் என்பது அதிகாரத்தை குறிக்கிறது. மோதிரம், முத்திரை மோதிரம். ராஜாக்கள் நாட்களில் ஒரு செய்தியை அனுப்புனாங்கன்னு சொன்னா அதுல சீல் வைக்கிறது எது? அவர்கள் போட்டிருக்கிற மோதிரத்தை சீல் வச்சு அனுப்புவாங்க. முத்திரை அதிகாரம், அதிகாரத்தை கொடுக்கிறது. அதிகாரத்தை தேவன் அதிகாரத்தை கொடுத்தார். அதிகாரத்தை கொடுத்தது மட்டுமல்ல, அடுத்து சொல்றாரு அவனுக்கு என்ன போடுங்க? பாதரட்சியை, செருப்பு போடுங்க, நல்ல செருப்பு போடுங்க. செருப்பு எதை குறிக்கிறது? பாதரட்சி எதை குறிக்கிறது? பொறுப்பை கொடுக்கிறது. பொறுப்பு. நீ போயிட்ட, திரும்ப உனக்கு இந்த வீட்டில் நிறைய பொறுப்பு இருக்குது. நீ மனம் திரும்பி வந்துட்டேல, உனக்கு நிறைய பொறுப்பு இருக்குது, உனக்கு அதிகாரம் இருக்குது, நல்ல வஸ்திரம் இருக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 6:15. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களை தொடுத்தவர்களாயும். அதிகாரம், பொறுப்பு. இந்த ஊழியத்திற்கு போவதற்கு அவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? பொறுப்பு, பாதரட்சை. இன்னொரு வசனத்தை யாத்திரம் 12:11 வீட்டில் படிச்சு பாருங்க. அங்கே பஸ்காவை புசிக்கும் போது என்ன செய்ய வேண்டுமோ? கால்களிலே பாதரட்சையை தொடுத்து. பொறுப்பு. நீ உனக்கு லாயக்கில்லை, எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்துட்டேன்னு விடலை கர்த்தர். தகப்பன் விடலை, பொறுப்பை கொடுக்கிறார். இந்த தகப்பன் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைத்தான் இந்த ஓமை நமக்கு சொல்லுகிறது. திரும்பவும் வாங்க, திரும்ப தேவ சமூகத்தில் வாங்க, திரும்ப வந்து ஆண்டோட ஐக்கியம் கொள்ளுங்க. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. 24 வசனம் சொல்லுது. 24 வாசிங்க. என் குமாரனாகி இவன் மரித்தான். வாசிங்க. லூக்கா 15:24. மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அல்லேலூயா. சந்தோஷம். இழந்து போனதை குறித்து அவர் கவலைப்படல, நஷ்டமானதை குறித்து அவர் யோசிக்கல. இப்ப என் மகன் திருந்தி வந்துட்டான், மனம் திரும்பிட்டான், நான் சந்தோஷப்படுறேன். ஆண்டவர் உங்கள்ட்ட அப்படிதான் கேட்கிறாரு. நீங்க திரும்புங்க, அந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்க திரும்புங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்துக்கு நேராக நீங்கள் திரும்புங்க. ஏனென்றால் ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 43ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 43:18. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க. பழச விட்டுருங்க. இந்த இடத்தை விட நீங்கள் போகும்போது ஒரு புதிய மனுஷனாய், ஒரு புதிய மனுஷியாய் நீங்கள் போங்க. தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை பெற்றவர்களாய் நீங்கள் போங்க. தேவனுடைய வல்லமை எனக்குள் இருக்கிறது என்று சொல்லி போங்க. தேவன் எனக்கு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்காரா என்று சொல்லி போங்க. அப்போ போகும்போது பழச நினைக்காத, அது அப்படி போச்சு, இப்படி போச்சு, நஷ்டமாயிருச்சு, அதை பண்ணிட்டு, இதை பண்ணிட்டு, தப்பு பண்ணிட்டு, அதை எல்லாம் தூக்கி போட்டுருங்க. இயேசுவின் நாமத்தினால தூக்கி போட்டுட்டு, இனி நான் பழையவையா ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, நான் புது சிருஷ்டி, நான் புதிய படைப்பு. செய்த பாவத்துக்கு எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி மீட்டெடுத்துட்டார். இன்றைய நாளிலிருந்து, இப்பொழுதிலிருந்து நான் புது சிருஷ்டியாய் அவருடைய பிள்ளையாக நான் வாழப்போகிறேன். ஏசாயா 56:7 வாசிங்க. ஏசாயா 56:7. ஏசாயா 56. என்ன செய்வாராம்? நான் அவர்களை எங்க கொண்டு வராராம்? பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். இப்ப கர்த்தர் என்ன செய்யறாரா? உங்களோடு கூட சந்தோஷப்படும்படி விரும்புகிறார், மகிழ்ச்சியா இருக்கும்படி விரும்புகிறார். உங்களை எங்க கொண்டு வரா? தான் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். நீங்க எப்படி மகிழ்ச்சியா இருப்பீங்க? எப்படி மகிழ்ச்சியா இருப்பீங்க? மகிழ்ச்சியா இருக்க மாட்டீங்களா?
விஜய் சிஎம் ஆயிட்டாருன்னு எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி? ஏன்னா 2500 கிடைக்கும். என்ன கிடைக்க போகுது? மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி? 2500. இது வரைக்கும் 1000 ரூபா வந்துச்சு. இனி அடுத்த மாதம் எல்லாரும் மெசேஜே பார்க்குறாங்க, எப்போ 2500 வரும், 2500 வரும், 2500 வரும். மகிழ்ச்சி. என்னது அது? மகிழ்ச்சி வரும். இயேசு கிறிஸ்து வர்றதுக்குள்ளே வந்துடும். அல்லேலூயா. இந்த தேவனுடைய வீட்டிலே உங்களை மகிழ பண்ணுவார், மகிழ்ச்சியாக்குவேன், அவங்களை பூரிப்பாக்குவேன், அவங்களை மகிழ்ச்சியாக்குவேன். என்ன அர்த்தம்னா, நீங்கள் என்னெல்லாம் கேட்டீங்களா அதெல்லாம் இந்த தேவனுடைய ஆலயத்தில் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தானே உங்களுக்கு மகிழ்ச்சி வரும். ஏன் என்னை பார்க்க பேச மாட்டேன்றீங்க? எப்போ மகிழ்ச்சி வரும் உங்களுக்கு? நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கீங்க, நீங்கள் ஆலயத்தில் வந்து இப்போ உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு 10 லட்சம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு கண்ணை மூடி திறந்து பார்த்த உடனே டிங் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. உங்களுடைய அக்கௌண்ட்டில் 10 லட்சம் ஏறி விட்டதுன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா இருக்காதா? சொல்லுங்களேன். 10 லட்சம் ஏறிடுச்சுன்னா சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? அப்படியே எந்திரிச்சு ஆடி பாடி துதித்து கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் அப்படின்னு என்ன செய்வோம்? ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை மகிழ பண்ணுவேன். நீ என்னெல்லாம் கேட்டீங்களோ, எதெல்லாம் விரும்புனீங்களோ, எதெல்லாம் கேட்டீங்களோ அதையெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். உங்களுக்கு என்ன உண்டாகும்? தேவனுடைய ஆலயத்தில் மகிழ்ச்சி. நான் என் பரிசுத்த பர்வத்தை கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் அவர்களை என்ன செய்வேன்? மகிழ பண்ணுவேன். குடும்பத்தில் சமாதானம், பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆசீர்வாதம், எல்லாம் நினைச்சது, வாஞ்சித்தது, விரும்பினது எல்லாம் கர்த்தர் கொடுத்தால் தேவனுடைய வீட்டில் எப்படி இருப்பீங்க? மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய். ஆனால் அடுத்த வாரம் ஆராதனைக்கு வரமாட்டேங்க, அது ரெண்டாவது. ஏன்னா அந்த 10 லட்சத்துக்கு என்ன செய்யணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கல்ல, அது ஒரு போட்டோம். சில நேரங்களில் கர்த்தர் கொடுத்தா என்ன செய்ய மாட்டாங்க? அடுத்த வாரம், பாஸ்டர் அந்த 10 லட்சத்தை பாஸ்டர் நான் சென்னைக்கு போனேன் பாஸ்டர், டூருக்கு சென்னையே நான் பார்த்ததில்ல பாஸ்டர், நான் டூர் அடிக்கணும் பாஸ்டர், ஊட்டிக்கு போனேன் பாஸ்டர், கொடைக்கானல் போனேன் பாஸ்டர். ஆண்டவர் சொல்றாரு, என் ஜெப வீட்டிலே உங்களை மகிழ பண்ணுவேன், நான் உங்களை மகிழ பண்ணுவேன். இழந்து போனதை திரும்ப நான் உங்களுக்கு தருவேன். நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ அதை நான் உங்களுக்கு திரும்ப தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எனக்கு ஆண்டவரை பிடிச்சது என்னன்னா, நம்ம என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னதே 4 தடவை சொன்னால் கோவம் வந்துடுது. உங்கள் பிள்ளைங்க சொன்னதே 4 தடவை சொன்னால் என்ன வந்துடுது? வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அப்புறம் சின்ன நெய்கிட்டே இருக்கிற கோவம் வந்துடுது. ஏன் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிற கோவம் வந்துடுது. ஆனால் ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்தில்